வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் கர்மயோகம் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கர்மயோகம் என்ற வார்த்தையும் அதன் மூலமாக மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறியையும் அறிமுகப்படுத்திய நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை. 3வது அத்தியாயமாக கர்மயோகத்தை அதில் விளக்கியிருக்கின்றார்கள். அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பது அந்த அத்தியாயம் அமைந்திருக்கின்ற இடத்திலேயே புரிந்து கொள்ளலாம். அதனோடு இணைந்து 4வது ஸ்லோகத்திலேயே அவருடைய முக்கியத்துவத்தை விளக்கியிருக்கின்றார்கள். சாங்கியம் என்றால் உணர்வு, அறிவு என்று பார்த்தோம். சாங்கிய யோகம் என்று அந்த விளக்கங்களை 2வது அத்தியாயத்தில் கொடுத்தாங்க. அறிவை அறிந்த மனிதன் அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய அடிப்படை யோகமே கர்மயோகம் என்று அமைத்தாங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை சாரம் என்பதனால் ஒவ்வொரு மனிதனும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை 4வது ஸ்லோகத்தில் சொல்கிற போது, மனிதனாக பிறந்தவன் ஏதாவது ஒரு பிறவியில் இறைத்தன்மை அடைந்தே ஆக வேண்டும். பிறவி தொடர் எத்தனை காலம் நீளும் என்பதுதான் வேதங்கள். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் 1-2 பிறவிகளிலேயே இறைத்தன்மை அடைந்துவிடும். பக்குவப்படாத ஆத்மாக்களும் பல பிறவிகளை கடந்தும் ஒரு பிறவியில் அடைந்தே தீரும். அதனால் அந்த இறை தத்துவத்தை அடைவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, அறிவில் அறிவாய் லயித்து ஞானத்தை பெற்றவர்கள் அந்த ஞான யோகத்தின் மூலமாகவே இறைவனை அடைவது. அப்படி அடைய முடியாதவர்கள், அந்த பக்குவத்தை பெற முடியாதவர்கள் தினசரி தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற அந்த முறையிலேயே இறைத்தன்மையை அடைவது. அப்படி இறைத்தன்மையை அடைவதற்கு 2 வழிகள். ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம் என்று கொடுத்தாங்க. இந்த 2 தத்துவங்களுக்கும் ஆதாரமாக கதாபாத்திரங்களை அமைத்த போது ஞான யோகத்திற்கு சகாதேவனும் கர்மயோகத்திற்கு கர்ணனையும் அமைத்து கொடுத்தாங்க. கீதை எழுதப்பட்ட காலத்திற்கும் இன்று உள்ள காலத்திற்கும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் நீண்ட சரித்திரம் உண்டு. ஆனாலும் கீதையின் சாரம் மனித வாழ்க்கையிலே கலந்திருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை.
எங்கேயோ ஒரு சிலர் வேணா இருக்கலாம், அங்கெங்கேயோ. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருக்குமே தவிர 644 கோடி மக்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நெக்லிஜிபிள். அதனால் ஏன் இந்த கர்ம யோகம் என்ற வாழ்க்கை நெறி மனித வாழ்க்கையிலே கலக்கவில்லை, சேரவில்லை என்றால், ஒரு 43 ஸ்லோகங்களிலே வாழ்க்கை நெறிகளை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை என்றது தான் நிஜம். அதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து விளக்க வேண்டிய தேவை இருப்பதனால், விளக்கி சொல்லக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால் அது அப்படியே முடங்கி போய்விட்டதே தவிர, காலங்கள் பல கடந்தும் மனித வாழ்க்கையில் அது கலக்கவில்லை. மகரிஷி அவர்கள் இதை ஆய்ந்து பார்த்தாங்க. அதை முழுமைப்படுத்தி விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தோடு அதை கொடுத்தால் மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று நம்பினாங்க. கர்ம யோகம் என்பது விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழக்கூடிய தவ வாழ்க்கை, அதுதான் கர்மயோகம். கர்மயோகத்துக்கு மகரிஷி கொடுக்கின்ற விளக்கம், டெஃபினிஷன்: விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். ஏனென்றால் இதுதான் மனித வாழ்க்கையிலே அனைத்து மேன்மைகளையும் பெறக்கூடிய வகையில் அமைந்து மட்டுமல்ல, நோய்களை நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி, துன்பங்களை நீக்குகின்ற அற்புதமான வாழ்க்கை நெறி. கர்ம யோகம் என்ற வார்த்தையை மகரிஷி அவர்கள் கடமை, அறம் என்றே தமிழ்படுத்துகின்றார்கள். மனித வாழ்க்கையே 3 இயக்கங்களிலே அடங்கும்: எண்ணம், சொல், செயல். செயல்களை விரிக்கின்ற போது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் என்ற 4 வகைகளிலே விரியும். இப்போ எண்ணம், சொல், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், மொத்தம் 6 வகை இயக்கங்கள் தான். இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை எந்த மனிதனால் வாழ முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அனுபவங்களில் அதுக்கு மேலே வராது. அப்படி என்றால் மனிதன் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்களும் இதுவே தான் இருக்கணும். என்ற இயற்கை விதி என்பதே செயலுக்கேற்ற விளைவு தானே. அப்போ செயல்களே இந்த 6 வகைகள் அடங்குகின்ற போது விளைவுகளுக்கு காரணம் இதுதான் அமையும். அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் உள்ள விளைவு என்ன என்று கணிக்க வேண்டும். அதான் முதல் கோட்பாடு. விளைவுகளை கணித்து கொண்டு அந்த விளைவுகள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ செயலை முறைப்படுத்துவது என்றாங்க அடுத்த கோட்பாடு. அப்படி முறைப்படுத்துகின்ற போது அந்த செயல்களிலே அறம் ஒன்று தான் நிலைக்க முடியும். அந்த அறத்தை பின்பற்றி வாழ்க்கை நடத்துவது தான் தவ வாழ்க்கை என்று பேர். தவ வாழ்க்கைக்கு அர்த்தமே துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வது தான். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் செயல்களே என்பதை தெளிவாக விளங்கி கொண்டு அதுபடி வாழ்க்கையை நடத்த வேண்டும். அந்த காரண காரியங்கள் எடுத்து விளக்குவது தான் தத்துவங்கள். அப்போ இந்த விளைவை கணித்து செயலை முறைப்படுத்துவதற்கு ஒரு விளக்கம் தேவையாக இருக்கிறது. அதை கீதையில் ஒரு 3 ஸ்லோகங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த 3 உலகங்களிலேயும்
நான் அடைய வேண்டிய பேறுகளோ செல்வங்களோ எதுவுமே கிடையாது. என்றாலும் நான் ஒவ்வொரு கணமும் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்ற கருத்தை பகவான் சொல்றார். ஏனென்றால் என்னை முன்மாதிரியாக கொண்டு வழிபடுகின்ற பக்தன் இறைவனே ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்துவிட்டால் இதுதான் வாழ்க்கை முறை என்று பக்தனும் சோம்பேறியாக உட்கார்ந்துருவான். இந்த சோம்பல் ஒரு குழப்பத்திற்கு காரணமாகிவிடும். அதனால் எந்த ஒரு பொறுப்பும் கடமையும் பேரும் அடைய வேண்டிய செல்வங்கள் இல்லாத போதும் நான் ஒவ்வொரு கணமும் கடமையாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்ற கருத்தை 21, 2, 3 அந்த 3 ஸ்லோகங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மனிதனாக பிறந்தவன் செயல் செய்தே ஆக வேண்டும். செயல் செய்யாமல் இருக்க முடியுமான்னு பாருங்க, அதுவும் சாத்தியப்படாது. அப்போ செய்கின்ற செயலை நல்ல செயலாக செய்து விடுவது வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. முரண்பட்ட செயலை செய்து அதனால் துன்பங்களை சந்திப்பதை விட நல்ல செயலை செய்து வாழ்க்கையை இன்பமாக பாதுகாத்துக் கொள்வது தான் அறிவின் சிறப்பு. அதனால் இந்த கடமை என்பதை மனிதன் புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று அற வாழ்க்கையை வகுத்து கொடுத்தாங்க. அதில் 3 கோட்பாடுகளை ஏற்கனவே நாம் வாழ்க்கை தத்துவத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்று மகர்ஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. அப்போ அறத்தின் முதல் கோட்பாடே ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற செயல்தான். துன்பத்தை நீக்குகின்ற செயல் வருகின்ற போது 3 வகைகளிலே அது வெளிப்படும். ஒன்று, நம்மிடத்தில் உள்ள பொருட்களால் இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை நீக்கலாம். ஒரு மனிதனுக்கு பசி என்றால் நம்மளுக்கு உணவு இருக்குன்னு சொன்னால் உணவு கொடுத்தா பசி தீரு, பொருளால் இகை. அல்லது நம்முடைய உடல் உழைப்பால் ஒரு காரியத்தை செய்து கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம், உடல் உழைப்பால் இகை. மூன்றாவது, நாம் பெற்ற அனுபவங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லி அதன் மூலமாக அவர்களை செயலை முறைப்படுத்திக் கொள்கின்ற போது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர்களை தங்களை தாங்களே காத்துக்கொள்ளலாம். அப்போ ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவால் 3 நிலைகளிலே உதவி செய்ய முடியும். இந்த ஈகையின் மறுபக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜீவன துன்பத்தை நீக்குவது ஈகை. அப்படின்னா துன்பம் கொடுக்க கூடாது என்பது அதனுடைய மறுபக்கமாக வரும். அப்போ ஒரு ஜீவனுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது என்பதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் என்ற செயல்பாட்டிலேயே கடமை இணைந்து விடுகிறது. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையை தரத்தக்க எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். அப்போ ஒழுக்கத்தில் ஈகை அடக்கம் பெற்றிருக்கிறது. அதனால் கடமை என்பது செயல். அந்த கடமையை செய்கின்ற தன்மையை வைத்து கர்மா, கர்ம யோகா என்று 2 கோட்பாடுகளை வகுத்தார்கள். கர்மம், கர்ம யோகம் என்பது 2மே செயல்கள்தான் என்றாலும், கர்மம் என்பது ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்குரிய விளைவு வரும். அந்த விளைவுகள் 2 வகையில் ஏதோ ஒன்றாக அமையும். இன்பம் அல்லது துன்பம், வெற்றி அல்லது தோல்வி, லாபம் அல்லது நட்டம். ஆனால் கர்ம யோகத்தின்படி செயலாற்றுகின்ற போது அந்த செயலுக்கும் விளைவு வரும். அந்த விளைவு ஒருதலை பட்சமானது. அதில் தோல்விகளோ நட்டங்களோ துன்பங்களோ வருவது இல்லை. கர்மயோகத்தின் பலன் இன்பங்களும் லாபங்களும் வெற்றியும் மகிழ்ச்சியும் தான். ஏன் அப்படின்னா, கர்ம யோகம் என்பது, அந்த யோகம் என்ற வார்த்தைக்கு பொருள் யோக் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம் தான் யோகம். யோக் என்பது இணைப்பு என்று பொருள். எப்படி இரட்டை மாட்டு வண்டியில் நுகத்தடி போட்டிருப்பாங்க 2 மாடு இணைக்கக்கூடியதாக, அதுபோல் இணைப்பு என்ற
சவுலுக்கு சம்ஸ்கிருதத்தில் யோக் என்று குறிப்பிடுறாங்க. எதனோடு இணைப்பது என்றால், இந்த மனதை அதன் மூலமாகிய அறிவோடு இணைப்பது. இந்த ஆத்மாவை, ஜீவ ஆத்மாவை இதன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைப்பது. இந்த மனிதன் தன் மூலமாகிய தெய்வத்தோடு இணைவது. அந்த இணைந்த நிலையில் நின்று செயல் செய்கின்ற போது அதுக்கு யோகம் என்று பேர். அதனால் கர்ம யோகத்தின்படி செயல் செய்கின்ற போது இறை நீதிக்கு இணைந்து செயல்படுவதனால் அந்த செயலுக்குரிய விளைவு இன்பங்கள் மாத்திரமே, துன்பங்கள் அணு அளவும் வராது. அதை மகிழ்ச்சி அவர்கள் எளிமையாக ஒரு கவியில் சொல்கிறாங்க, இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. அப்போ இறையுணர்வில் இணைந்து அறம் ஆற்றுவது மனித குலத்திற்கு மட்டும் அல்ல. இதுக்கு முன்னாடி இன்னொரு சிறப்பான வார்த்தையை சேர்க்கிறார், எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து. இந்த பூமியில் வாழ்கின்ற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவ இனங்கள், அப்படி எப்படிப்பட்ட ஜீவ இனத்திற்கும் ஜீவனுக்கும் எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து, அவருடைய இனிமையை அவருடைய நலத்தை கெடுக்காத வகையிலே தன்னுடைய மனதை இறைநிலையோடு இணைத்து நின்று அறம் ஆற்றி வாழ்கின்ற பேரு அது கர்மயோகம். இந்த கர்மயோக வாழ்க்கை நெறியின் மூலமாக அல்லாது வேற எந்த வகையிலாவது மனிதகுலம் வளம் பெற முடியுமா, அமைதி பெற முடியுமா, பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியுமா, இல்லை யுத்தங்களை தவிர்க்க முடியுமா என்றால் தவிர்க்கவே முடியாது என்பது இத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்து முடித்த சரித்திரமே சாட்சி. இதுக்கு மேலே ஒரு சரித்திரம் நமக்கு தேவை கிடையாது, சாட்சிகள் தேவையில்லை. அதனால் இந்த கர்மயோகம் என்ற வாழ்க்கை நெறி வேத வியாசர் மனதிலே தோன்றியிருந்தாலும் கீதையிலே அது குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதை முழுமையாக எடுத்து விளக்கிய மகான் அருட்தந்தி அவர்கள். அது மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்கிறாங்க, இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன், உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு, முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து ஏற்க செய்வாய், மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். ஒரு 8 வரிகளிலே கர்மயோகத்தை மிக அற்புதமாக விளக்கியிருக்கின்றார். இந்த கர்மயோகம் ஒன்றுதான் உலக சமாதானத்திற்கு வித்து. இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற அனைத்து மத கலவரங்களுக்கும் இதுதான் தீர்வு. எண்ணமதை என் உளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். ஏன்னா இறைநிலை எல்லா ஜீவன்களையும் காத்து கொண்டிருக்கின்ற பொறுப்புடையது என்று பல நிகழ்வுகளை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். எப்படி இறைவன் ஒவ்வொரு ஜீவனையும் காக்கிறான் என்றால் வாழ்கின்ற ஜீவன் மூலமாகவே தவிர, இயற்கையில் உள்ள பிரபஞ்ச சக்தியின் மூலமாகவே தவிர வேறு எந்த அமானுஷ்யமான வகையிலேயோ அருபமான வகையிலேயோ இறைவன் ஒன்றை நடத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் ஒரு ஜீவன் துன்பப்படுகின்ற போது இறைவன் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனின் மூலமாகத்தான் நீக்க முடியுமே தவிர இறைவன் நேரடியாக வந்து நமக்கு துன்பத்தை நீக்கம் தர முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம் வச்சுக்கங்களேன், கொஞ்சம் பண கஷ்டம், சரி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம், தவிர சிக்கல் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு சிக்கல் இருக்குது, இறைவா கொஞ்சம் தீர்த்து கொடு அப்படின்னு. ராத்திரிக்கு முருகன் வந்து கதவை தட்டி, இந்த இன்றைக்கி வசூல் 25,000 ஆயிடுச்சு, இந்த வச்சுக்கோ, அடுத்த வாரம் கிருத்திக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வாங்கிக்குமா? யார் வீட்டில் நடந்துக்கிற மாதிரி. அப்போ நண்பர் வந்து சொல்லுவார், ஏதோ பென்ஷன் ஃபண்டு வந்துச்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கங்க, உங்கள் சமையல் கிடைக்கும்போது திருப்பி கொடுத்தா போதும் கொடுப்பார். அப்போ இறைவன் ஒரு மனிதன் மூலமாகத்தான் இன்னொரு மனிதனுடைய துன்பத்தை நீக்க முடியுமே தவிர இறைவன் வேறு எந்த வகையிலையும் துன்பத்தை நீக்க முடியாது. அப்போ எந்த ஊடகத்தின் மூலமாக அந்த மனிதனுக்குள் இறைவன் இந்த காரியத்தை நடத்துகிறான்னு சொன்னால் அதுதான் அறிவு,
உணர்வு, சாங்கியம், கான்சியஸ்னஸ். அப்போ இறைவன் அறிவாக இருப்பதனால் அந்த அறிவுக்கு ஊடாகவே இணைந்து பிரபஞ்சம் முழுவதும் இயங்குவதனால் அறிவே அனைத்து செயல்களையும் துல்லியமாக நடத்தி கொண்டிருப்பதனால் அந்த அறிவு வாழ்கின்ற மக்களுக்குள் யார் அறிவிலே உயர்ந்திருக்கிறார்களோ அவருடைய அறிவோடு இணைந்து நின்று சமுதாயத்தின் தேவையை அது வாழ்க்கை நெறியாக வகுத்து விடுகிறது. அப்போ வாழ்கின்ற மக்களின் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கமே அந்த மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய அறிவின் மூலமாக இந்த வாழ்க்கை தத்துவத்தை வகுக்கிறது. அப்போ என்ன மதை என் உள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன், வேறு யாரோ வந்து எழுப்பல, இறைவனே அறிவாக இருந்து எனக்குள்ளாக இந்த சிந்தனை எழுப்பினான் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அப்போ இந்த உலகத்தை திருத்தி அமைக்கிறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்க? உலகத்தில் அமைதி வர வேண்டும் என்று சொல்லி பல காலங்களாக அரசியல்வாதிகள் முயற்சி செய்கிறாங்க. அப்பப்போ எத்தனை மாதிரி பஸ் விட்டு பார்த்துட்டோம், ட்ரெயின் விட்டு பார்த்துட்டோம், கை குலுக்கி பார்த்துட்டோம், வேற எங்கே நிற்கிது பார்டரில். இது வருமா, தீருமா? அதனால் தீர்வு என்பது அரசியல் மேல்நிலையிலிருந்து கீழே வர முடியாதுங்க. என்ன பண்ணியாகணும்? கீழிருந்து தான் மேலே போய் ஆகணும். அப்போது ஒவ்வொரு தனி மனிதனிலே இருந்து இந்த வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு அது அந்த குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாக அரசியலுக்கு வந்து அவன் மூலமாகத்தான் மாற்றம் பெற முடியுமே தவிர நேரடியாக அரசியல்வாதிகளாலேயோ தொழில்துறைவாதிகளாலேயோ ஆன்மீகவாதிகளாலேயோ உலகத்தில் அமைதி கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அப்போ உலக நல தொண்டன் என்றதான் மகர்ஷி கையெழுத்து போடும்போதெல்லாம் அவர் முதல் பார்த்தீங்கன்னா உலக நல தொண்டன் வேதத்திரி என்று தான் கையெழுத்தை போடுவாங்க. அதற்கு என்ன பண்ணுறாங்க? தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். ஒரு வினோதமான கான்செப்ட் இந்த இடத்துல. நாமளும் இறைவனை வணங்குகிறோம், ஆனால் என்ன கேட்குறோம்? நமக்கு இது கொடு அது கொடுன்னு தான் கேட்குறோமே தவிர நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்ற பக்தன் எத்தனை பேருங்க? ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அப்போது உனக்கு என்னை தந்தேன். இறைவனுக்கு பூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுகின்றார், சரணாகதி. மறைவாக மாந்தரோலே அறிவாக உளனி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அறிவு இல்லாத மனிதர் இருக்கிறாங்களா? இல்லை அறிவு இல்லாத இயக்கம் இந்த பிரபஞ்சம் எங்கேயாவது இருக்குதான் பார்த்தீங்கன்னா இல்லை. அறிவு தான் அனைத்து இயக்கத்திற்குள்ளாகவும் இயக்க ஒழுங்காக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் எவ்ரி மோஷன் அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளாகவும் அந்த அறிவு இருப்பதனால் முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து ஏற்க செய்வார். அப்போ முறைகெட்ட தலைமை இருப்பதனால் உலகம் முழுவதும் எதை செய்தால் என்ன விலை வரும் என்று கணிப்பது இல்லை. சிந்தனை செய்யாமலேயே முடிவில் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிர்வாகங்கள் பல துறைகளிலே சீர்கட்டு கிடக்கின்றன. அதனால் வரக்கூடிய லாப நட்டங்கள் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன், நடுத்தர குடும்பத்துக்கு தான் வந்து விழுவும். உயர்ந்த நிலை குடும்பங்களோ அல்லது கீழ்மட்டமோ, இந்த மேல் மட்டம் கீழ்மட்டம் ரெண்டு மட்டத்துக்கும் யார் தாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நடுத்தரம்தான். உதாரணம் பாருங்களேன், ஒரு திருடனுக்கு கூட நாம தான் பலிகடா. ஏன்னா அவன் பங்களாக்குள்ள நுழைய முடியாது, அதிகாரி வீட்டுக்குள்ளே போக முடியாது. அவனை எங்கே திருட முடியும்னா நடுத்தர குடும்பத்தில் வந்து திருட முடியும். ஏன்னா வறுமை கோட்டு கீழ் திருடுறது ஒன்றுமே இல்லைங்க. இப்படி உலகம் முழுவதும் நடுத்தர குடும்பங்களே மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் ஆதாரம். இவங்க எப்போ சிந்திக்க தொடங்கி விடுறார்களோ அப்போ தட்டு சரியாக போயிடும். அப்போ மேல்தட்டு இருக்காது, கீழ்த்தட்டும் இருக்காது, சமமாகிடும் எல்லாமே. அதனால் இந்த மனித குலம் மாற்றி அமைப்பதற்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அந்த தலைவர்களோ சிந்திப்பதற்கு தவறுகிறார்கள். அந்த தலைவர்களெல்லாம் அழைத்து முறையாக அறிஞர்களை தலைவர்களை இணைத்து தீர்க்கமான தெளிவான விளக்கங்களை சொல்லி அவர்கள் மூலமாக உலகத்தை திருத்த வேண்டிய கடமை உண்டு. அப்படி வருகின்ற போது யார் அவங்களுக்கு அறிவு சொல்ல முடியும்? யாராவது லெட்டர் எழுத முடியுமா? இல்லை அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ண கேட்டுக்குவாங்களா? உதாரணமாக பல ஆண்டுகளாக இந்த சுதந்திரமெல்லாம் நான் நம்புறது இல்லைங்க. குடியரசு தினம் சுதந்திர தினத்தை நான் நம்புறது இல்லை. 50வது ஆண்டுகளை கொண்டாடினாங்க ரொம்ப கிராண்டாக. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் காலை வந்தோடனே எல்லாம் ஸ்பெஷலாக இன்றைக்கி எல்லாத்துக்கும் இப்போ பேஜெல்லாம் குத்தி ஏகாவது கொடியெல்லாம் நட்டு இந்தியாவே கொண்டாடிச்சு கிராண்டாக. நீ குத்திக்கானுங்க, நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன் நீ இந்தி நல்லவான்னு? நான் இந்தின்னு இல்லை. சுதந்திரம் வாங்க முன்னாடி இருந்தோம் கஷ்டம் தெரிஞ்சிருக்கனால. ஏன் சுதந்திரத்துக்கு என்ன கெட்டு போச்சு? இப்போ சுதந்திரத்துக்கு அப்போ என்ன வந்துச்சு? இதெல்லாம் பேசுகிறீங்களா, இதுதான் சுதந்திரம் அப்படின்னாங்க. அப்படியா? அப்போ 1947 முன்னாடி யாரும் பேசவே இல்லையான்னு கேட்டேன். வாயை திறக்கலையா? எழுத்துரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, இதுதான் சுதந்திரமாமா. அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் 300 வருஷம் யாரும் வாயை திறக்கலை, எல்லாம் மௌனம் தானே? அவனுடைய அரசாங்கத்தை ஏற்று பேசினா அடிப்பான். அவனுக்கு பிடிச்ச சொத்துக்களை நம்ம கொடுக்கலன்னா அடித்து பிடிக்குவான். அவனுடைய ஆட்சிக்கு எதிராக எழுதினால் உதைப்பான். இன்றைக்கி அதை செஞ்சுப்பார், அடிக்கிறாங்க இல்லையா பார்க்கலான்னு. இன்றைக்கி அதிகாரத்துக்கு எதிராக நீ பேசிப்பார், உதவுழுதோ இல்லையா பார்க்கலாம். இல்லை அட்ரஸ் போட்டு லெட்டர் எழுது, வீடு தெரிஞ்சு உதைக்கிறாங்க இல்லையா பார்க்கலாம். அவங்க வேண்டிய சொத்துக்கள் பிடிங்கிட்டாங்க இல்லையா, நீங்கள் பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன உரிமைங்க கிடக்குது? இவ்வளோ போலித்தனமாக சுதந்திரம் நம்புகிற இந்தியர்கள், ஒரு போலித்தனமாக சுதந்திரத்தை நம்புகின்ற இந்தியர்கள். அதனால் இது மாதிரி ஜிம்னாட்டிக் வேலையெல்லாம் அறிவுள்ளவன் நான் நம்ப மாட்டான். அதனால் இன்னமும் மீண்டும் ஒரு சுதந்திரம் தேவை. எது? ஆத்ம சுதந்திரம். அதுதான் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கும். அதனால் சும்மா ஏதோ இவங்க நம்ம காப்பாற்றுற மாதிரி எல்லாம் பாவலை பண்ணிக்கிட்டு நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டு மொட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குறானுங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து விலக்கி சொன்னால் யார் ஏற்றுக்குவா? அதே இறைவனையே தான் இவர்களை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். மறைவாக மாந்தருளே அறிவாக உலனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். அப்போ இந்த கர்மயோக வாழ்க்கை நெறியிலே என்னெல்லாம் கோட்பாடு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கவியை சொல்கிறாங்க. தன்முனைப்பு 6 குணம் பஞ்ச மகா பாதங்கள், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண் ஜனத்தை வருந்தவிடல் என்ற கண்ம வினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெறிக்கு ஒத்தது, இது களங்கமில்லா ஒன்றாம். எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம் என்கிறார். அதனால் எந்த சமயத்திலே மனித குலத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் மனிதனுடைய வாழ்க்கை நிறைவாக அமையுமே தவிர எத்தனை தவறுகளை வைத்து கொண்டு சமுதாயத்தில் கர்மயோகம் வருமானா எப்படி வரும்? தன் முனைப்பு, 6 குணம், பஞ்சமகா பாதகங்கள், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல். தயவுதாட்சியம் பார்த்தா இன்னொருத்தருடைய உரிமைகளை பறிக்கிறான். வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல். வன்முறை இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. எந்த வகையில் ஒரு ஜீவன் உயிர் போகின்றது சொல்ல முடியாத அளவுக்கு சமுதாயத்தில் வன்முறைகள். அது மட்டுமல்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பம் நடத்துறதே பத்தாது, அப்படி ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல். எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொருத்துடைய பொருளை எடுக்கிறதுக்கு வெக்கமே கிடையாது. உதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தேடுறீங்கன்னு கேட்டால் மூக்குத்து விழுந்துச்சு, கமலை விழுந்துருச்சு, காசு விழுந்துச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன்பாங்க. இப்போ அது மாதிரி காட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியுதா? அப்படியே யாராவது தேடுனா என்ன தேடுறீங்க கேட்போம். ஒரு 100 ரூபா விழுந்துச்சு தேடிட்டு இருக்கேன்னா, ஏங்க அது அங்கேயாவே இருக்கும், யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பான், இதை போய் தேடிட்டு இருக்கீங்களே. அப்போ எடுத்துகிட்டு போனால் பைத்தியக்காரன் அல்ல, தேடிட்டு இருக்கோம் பைத்தியக்காரன்.
எடுத்துகிட்டு போனவனுக்கு இந்த 100 ரூபா சொந்தமா, உரிமையா? இல்லையே. அப்போ தனக்கு உரிமையற்ற பொருளை எடுக்கக்கூடாது என்ற அறிவு ஏன் வரல? அப்போ திருட்டு என்பது ஏதோ வீட்டை உடைச்சி உள்ளே போய் திருடுறது மட்டும் திருட்டு கிடையாதுங்க. 10லேருந்து 5 வரைக்கும் ஆஃபீஸில் வேலைன்னு சொன்னால் அதுக்கு இடையில வெளியே போயிட்டா திருட்டுன்னு அர்த்தம். வாங்கின சம்பளத்தை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா திருட்டுன்னு அர்த்தம். தன்னுடைய அறிவை சமூகத்துக்கு முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அதுவும் திருட்டுன்னு தான் அர்த்தம். இப்படி பல வகையில் இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்காம எப்படி மனிதனுடைய வறுமை நீங்கும்? அதனால் பிறருடைய பொருளை கவர்கின்ற அந்த பிறர் பலம் பருத்துகின்ற விலங்கின பதிவே இன்னும் அழுத்தமாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தனக்கு உரிமை இல்லாத பொருள் கிடைக்கிற போது லகுவாக எடுத்துக்கொள்கின்றான். வாய்ப்புள்ளவன் அள்ளிக்கிறான், வாய்ப்பு இல்லாதவன் ஏங்குறான். வாய்ப்பு கிடைச்சா இவனும் எடுப்பான செய்வான்ன்றது தான் இப்போ கேள்வி. ஐயோ, அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கினா வாங்குவோமா இல்லையா? இந்த தெருவில் இருக்கிற 100 ரூபா எடுக்காமல் போயிருந்தால் அவன் வாங்க மாட்டான், நம்பலாம். எடுத்து பேக்கெட்டில் போயிட்டா அவன் வசதியும் அதிகாரமும் வாய்ப்பும் கிடைச்சா கண்டிப்பாக வாங்குவான். இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது? 114 கோடி இந்தியர்களில் யாருக்கு எந்த குணம் இல்லை? யாருக்கு ஓட்டு போட்டு தூய ஆட்சி கொண்டு வர முடியும்? அதனால் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னால் இறை நீதியை மதிக்கணும். இன்னொருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் மதிக்கின்ற பண்பாடு வராத வரைக்கும் பிறர் பொருள் கவர்கின்ற மயக்கம் நீங்காது. வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல் என்ற பெண்களை அலட்சியப்படுத்துகின்ற அவமதிக்கின்ற மனோபாவம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஏதோ ஒரு சில குடும்பங்கள் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர கீழ்த்தட்டுலேயும் சரி, நடுத்தர குடும்பங்களையும் சரி, இன்னும் சில மேல்தட்டுகளையும் சரி, பெண்களை 2ஆம் தர பிரஜையாக மதிக்கக்கூடிய பாவனை தானே உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் கர்மத்துக்கு உட்பட்டவைகள், கர்ம யோகத்திற்கு முரண்பட்டவைகள். இதுக்கு தகுந்த பலன் என்ன வரும்? துன்பங்களும் நோய்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தான் வரும். இதெல்லாம் தாண்டி வரணும்னு சொன்னாக்க மகரிஷி சொல்கிறாங்க, இந்த குறைகளை மட்டும் நான் சொல்லலை, இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து வாழக்கூடிய ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நெறி வகுத்திருக்கின்றேன். இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். இது உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும். ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். அதாவது அரசியல் சாசனங்களை இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், அமெரிக்காவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், லண்டனுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஆட்சி முறைகள். ஆனால் எல்லா நாட்டிலையும் மனுஷன் தானே வாழ்கிறான். எல்லா மனுஷன் சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், குளிக்கிறான், டாய்லெட் போகிறான், வாழ்க்கை நடத்துகிறான். இதுதானே பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ மனிதனுக்கு ஒரு முறையான வாழ்க்கை அரசியல் சாசனங்கள் எத்தனை வகை தேவை? We have socialism, we have capitalism, we have communism, but we don't have humanism. அது ஒன்று இருந்தால் போதும், எந்த தேசமும் தேவையில்லை. மனித நேயம்தான் அடிப்படை, அது இல்லாத அரசியல் சாக்கடை. இத்தகைய உயர் சமய நெறிவகுத்து தந்தேன். இது உலக பொது, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு அருள்நெறி சமயமாகும். ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல். எத்தனை கடவுள் இருக்கு உலகத்தில்? அல்லாவா, இயேசுபிரானா, பரமபிதாவா, பரமசிவமா, விஷ்ணுவா, மாரியம்மனா, கோணியம்மனா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? வணங்கப்படுகின்ற தெய்வங்கள் 1000 இருக்கலாம், கொடுக்கின்ற தெய்வம் ஒன்றே ஒன்று தான். உச்சரிக்கின்ற வார்த்தைகள் 1000கணக்கில் இருக்கலாம், குறிப்பிடப்படுகின்ற தெய்வம் ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு தெய்வம்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் எது என்று தேடவில்லைன்னு சொன்னால் எப்படி இறை நீதி மனிதனுக்கு புரியும்? கர்ம யோகத்தை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும்? அதனால் ஒரே தெய்வம் சுத்தவெளி
உயர் அருட்பேராற்றல். அந்த தெய்வம் எப்படி இருக்குன்னு சொன்னால் உயர்ந்த அருள் நிறைந்த பேர் ஆற்றலாக இருக்கிறது. எப்படி அருள் நிறைந்த பேராற்றல்? ஒரு மனிதன் செத்து போனான்றது செய்தியில் போடுறோம் பேப்பரில். எத்தனை வகைகள் செத்து போனான்றதுக்கு இது வரைக்கும் அந்த பேப்பரில் நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை வகைகள் உண்டு. என்றைக்காவது ஒரு இளநீ தலையில் வந்து ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் படிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு தென்னை மட்டும் தலையில் விழுந்து ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு பேப்பரில் படிச்சிருக்கீங்களா? ஏன் விழுகிறது இல்லைங்க? யோசனை பாருங்க. விழுந்தால் என்ன ஆகும்? கபால மோச்சம்தான், இன்ஸ்டன்ட் டெத்து. அப்போ ஏன் விழுகிறது இல்லை? ஒரு மனுஷன் கீழே இருக்க வரைக்கும் தென்னை மட்டை கீழே விழுகாது. அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் நகர்ந்ததுக்கப்புறம் மட்டை கீழே விழுகும். ஐயோ இந்நேரம் அங்கே தான் நின்று இருந்த விழுந்துருந்தால் என்ன ஆயிருக்கணும்? விழுகாது. இன்னும் 1/2 மணி நேரம் நின்று இருந்தாலும் விழுந்திருக்காது. அப்போ அந்த பூமிக்கும் அந்த மட்டைக்கு ஒரு இணைப்பு இருக்குங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நாம் குறுக்க நின்று அது தடையாகும். அது வரைக்கும் மட்டை கீழே விழுகாது. நம்ம வெளியே வந்தால் தான் அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் தேங்காய் கீழே விழுகும், மட்டையும் கீழே விழுகும். இதை யார் நடத்தி வைக்கிறா? தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு ஜீவன் நடத்துகின்ற கருணை எங்கே இருக்குங்க? உயர் அருட்பேராற்றல். இதை விட உயர்வான கருணை அவர் எங்கே பார்க்க முடியும்? அதுக்கு அடுத்தது ஒரே தெய்வம், சுத்தவெளி, உயர் அருட்பேராற்றல். சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவி வாழ்வாம். சன்மார்க்கம் அதாவது மனிதன் எத்தனையோ மார்க்கங்களிலே வாழ்க்கை இணைத்துக் கொள்கின்றான். எந்த மார்க்கத்தில் சென்றால்